வணக்கம், உங்கள் ஜான். இப்போது பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் பூதமங்கலத்தில் சட்ராசுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து காலையிலையும் விற்பனை உண்டு, சாயங்காலமும் விற்பனை உண்டு, மத்தியானமும் விற்பனை உண்டு. எந்த நேரமும் மீன் இருக்கும். ஆற்றுல தண்ணி வந்தவா மட்டும். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அங்கிட்டு பாருங்கள், அக்கறையில் பார்த்தீங்கன்னா மீன் அங்கேயும் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே உட்காந்துருக்காங்க, கலப்புக்காக உட்காந்துருக்காங்க. அவங்க காலையிலேருந்து பிடிக்கிறாங்க. இப்போ மணி வந்து 2 மணி ஆகுது. காலையில் வந்தவங்க இப்போ இந்த பக்கத்துலேயும் பிடிக்கிறாங்க பாருங்கள். இது நம்ம தோழர் ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அவர் இப்போது ஒரு வளர்ப்பு பிடி பிடிச்சிருக்காப்புல. இப்போ தான் வந்தாப்புல. ஆனால் இப்போ தான் பிடிச்சிருக்காப்புல, ஒரே ஒரு பிடி பிடிச்சிருக்காப்புல. பாக்கி எல்லோரும் பிடிச்சி எப்படி இருந்தாலும் ஒரு 100 பொடி 200 பொடி வளர்ப்பு பிடி குளத்துக்கு போகிறது, இல்லை சமையலுக்கு போகிறது. இந்த உருட்டு பிடிங்குவாங்க, அது நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியாது. உருட்டு பொடிங்கிறது வந்து அந்த பொடியை மட்டும் விற்பனைக்கு அனுப்புவாங்க. பாக்கி வந்து எல்லாத்தையுமே வளர்ப்பு பொடியெல்லாம் உயிரோடு இருக்கிறத வந்து உயிரோட தண்ணியில் போட்டுருவாங்க. சாக்கு கூட கிடக்கு பாருங்க. சாக்கு பை தண்ணிக்குள்ளே கிடக்குது, சைடில் கிடக்கு, மொழிவு கிடக்கு. கல் கட்டி போட்டிருப்பாங்க, உள்ளே கயிறு கட்டி மேலே மொழிவு போட்டு வச்சுருப்பாங்க. அங்கிட்டு மீன் அங்கே சுழலை பாருங்கள் எப்படி இருக்குது, பயங்கரமாக இருக்குது பாருங்கள். அந்த சுழலில் தான் வீசுவாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. இங்கே சுழல் கிடையாது, ஆனால் இங்கே நார்மலாக இருக்கும். நார்மலானா எப்படின்னா உள் பக்கம் இழுக்கும், இது வந்து அவுட்ரு, அது வந்து உள்ளுக்குள்ளே வச்சு சுற்றும். அது இதில் பார்த்திங்கன்னா மீன் 1-2 வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு நாளைக்கு வீசினா நெருக்கி ஒரு ஆளுக்கு 2000 கூட விற்பாங்க, இல்லை ஒரு 3000 கூட விற்கலாம். லக்கை பொறுத்து தான் இருக்குது. இல்லை ஒரு பையன் வராப்புல பாருங்க, மீன் வலையோடு தூக்கிக்கிட்டு பயங்கரமாக இருக்குது. நல்ல எந்திரமும் ஜாலியாக இருக்கிறாங்க. இப்போ தான் வீசியிருக்காப்புல. வீசி அந்த வலை அந்த பக்கம் போகிறது மட்டும் அவர் பின்னாடியே போகணும். போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து அவர் பொறுமையாக இழுப்பாப்புல. இதுதான் விசிறு வலை. ஈயத்தை காய்ச்சி அதை ஊற்றி அதை தட்டி அதை அதுக்கப்புறம் வலையில் வந்து அதை மடக்கி போடுவாங்க. அங்கிட்டு 2 வலை கிடக்கு, இங்கிட்டு 2 வலை கிடக்கு, 4 வலை கிடக்கு. காலையில் பிடிச்சவங்கெல்லாம் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ இவங்க காலையிலேருந்து வீசிகிட்டு இருக்காங்களாம். என்ன மீன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெருக்கி எப்படியா இருந்தாலும் ஒரு 100 குஞ்சு நாள் வச்சுருக்காங்க. சாக்கு பையில் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. பக்கெட்லேயும் மீன் போட்டு வச்சுருக்காங்க. இப்போ பிடிக்கிற மீன்லாம் பக்கெட்டில் போட்டு அது ஒரு 10 மீன் 15 மீன் வந்தோன்னா திருப்பி ரிட்டன் என்ன பண்ணிட்டாங்க, அதை தண்ணிக்குள்ளே இறக்கிறாங்க. சாக்கில் கட்டி உள்ளே இறக்கிறாங்க. அது உயிரோடு இருக்கணும்னு. செத்து போகிற மீன் செத்து போயிடும். அதில் இப்போ அந்த மீன் குஞ்சு பிடிக்க போகிறாப்புல, இந்த அந்தட்ட இதில் தண்ணி கொண்டு போயிட்டுருக்காப்புல. அதில் மீன் வீச போகிறாப்புல. உட்காந்துட்டாங்க. இப்போ உட்காந்துட்டு இப்போ ஏந்திரிச்சு இப்போ மீன் பிடிக்க போகிறாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு, 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் சென்று இப்போ வீச போகிறாப்புல. ஒரு 3 வீசு 4 வீசு வீசிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் போய் உட்காருவாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், கடல் தண்ணி மாதிரி இருக்குது பாருங்கள். கடல் தண்ணி மாதிரி இருக்குது. அடித்ததுன்னா நான்லாம் சின்ன பிள்ளைகள்லாம் என்னை வந்து அந்த பள்ளத்தில் போயிட்டு உளுந்த முடிச்சிங்களா, கீழே அமுக்கி கொண்டுட்டு வந்து இந்த இடத்துக்கிட்ட ஏற்றி விடும். இந்த இடத்துக்கிட்ட அமுக்கி அது வரைக்கும் நம்மளால் ஏந்திரிக்க முடியாது. அம்மி கொண்டுட்டு வந்து இங்கே தான் ஏறும். அப்புறம் போக பழகிட்டுனா அதுக்கு அந்த நீங்கள் எப்படினாலும் வரலாம். அந்த சுழலில் மாட்டினீங்கன்னா அந்த சுழலில் வந்து எப்படின்னு வச்சிங்களா, எங்கேயும் கொண்டு போகாது, அப்படியே சுற்றி கொண்டு வரும். அந்த ஓரத்துக்கு போனீங்கன்னா அதை ஒரே பரட்டி அமுக்கி கொண்டுட்டு சென்டருக்கு கொண்டு வந்து அமுக்கி அதுக்கப்புறம் தான் கொண்டு வரும். அதனால் யாருமே வந்து அந்த ஓரத்துக்கு போக மாட்டாங்க. பழக்கப்பட்ட ஆள் மட்டும் ஓரத்துக்கு போவோம். இதை இப்போ வீசப்படாப்புல பாருங்கள் எப்படி வீசுறாப்புலன்னு. அவர் வச்சுக்கிறது வந்து பச்சை வலை வச்சுருக்காப்புல. ஒரே கருப்பாக தான் இருக்குது, கோச்சிக்காதீங்க. இங்கே போட்டாப்புல கரெக்டாக அந்த சுழலில் போட்டிருக்காப்புல. இந்த ஒரு வலை உழுவுது. பொறுமையாக அது நேக்காக இழுக்கணும். அது வந்து எப்படின்னா அது ஆங்காரத்துக்கு இழுக்கும். அது தண்ணி வலையும் கிழிஞ்சிடாமல் அந்த நூலும் அறுந்துடாமல், இல்லைன்னா அவங்க குதிக்கிற நிலைமைக்கு தான் வரும். அதை எடுக்கிறாப்புல பாருங்க. வளர்ப்பு பொடி வந்திருக்கு, ஒரு சின்ன பொடி வந்திருக்கு. அந்தட்ட போய் எடுக்க முடியல, அந்தட்ட தான் நின்றுனோம். அந்தட்ட ஒன்றும் பொடி வல்லாதனால தோழர் இங்கே அழைச்சிட்டு வந்தாப்புல. இங்கே பாருங்கள், இங்கே கொண்டு வந்து ஒரே ஒரு பொடி பிடிச்சிருக்காப்புல இவ்வளோ நேரம் கழித்து. அதுக்கப்புறம் ஒன்றும் வரல. பிறகு என்னை வீட்டில் விட்றான்னாலும் விட மாட்டான். அவனுக்கு பொடியே மாட்டாமல் இருந்தாலும் அழைச்சிட்டு போயிருப்பான். இப்போ ஒரே ஒரு பொடி மாட்டிக்கிச்சு, அழைச்சிட்டு போயிட்டான்.
இதை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காப்புல, உயிரோட தண்ணியில் போடுறாப்புல பாருங்க. அது துள்ளுது மீன். இங்கே நின்று பார்த்தா தெரியுது, கேமராவில் தெரியுதா என்னன்னு தெரியல. மக்களை எக்கச்சக்கமாக வாங்கிறதுக்கு வருதுங்க இங்கேயே. இதை மார்க்கெட் மாதிரி எல்லாம் உயிரோட மீனை கொடுக்குறாங்க. நாட்டு மீன், சின்ன மீன், பெருமீன், வரா மீன், வளர்ப்புப்பொடி, பெரும்பொடி 1 கிலோவில் 2 கிலோவில், பத்தாக்குறைக்கு குளத்துக்கு கேட்டிங்கன்னா 1 சென்டி 2 சென்டி எப்படின்னா 1 சென்டினா 3 இன்ச்சு 2 இன்ச்சு கை விரல் இருக்குல்ல சைஸு, அந்த சைஸில் வரைக்கும் கொடுக்குறாங்க. அந்த பேருங்க பார்க்குறாங்க, நிறைய பேர் பார்த்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க. உயிர் மீனை எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால் எக்கச்சக்கமான மீனுங்க. இந்த வருஷம் ஆற்றுல வெறும் வளர்ப்பு பொடியாக தான் வந்திருக்கு. போன வருஷம் கூட இந்த பொடி ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த வருஷம் சரியான வளர்ப்பு பொடி வந்துருக்குங்க. இந்த ஒரு பையன் இறங்குறாப்புல பாருங்க, இறங்கி இப்போ வந்து இது பண்ணிகிட்டு இருக்காப்புல பாருங்க, மீன் எடுக்க போகிறாப்புல.